வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல கிச்சனுக்கு போன அனாமிகா காஃபி போடுறத பார்த்த மகா, எதுக்கு உனக்கு வீண் ஸ்டப் அனாமிகா, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றதை கேட்ட அனாமிகா, ஏன் இந்த கிச்சன்ல நீங்க மட்டும் தான் இருக்கணுமா, வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேச, அப்படி சொல்லவே இல்லையா அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் சொல்ல, அங்கிருந்து வந்த காயத்ரி சித்ரா 2 பேரும் என்ன பண்றாங்க, என் மருமக பாத்தியா உடனே காஃபி போட வந்துட்டா அப்படின்னு அனாமிகாவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இடத்துல மகா மேல ரொம்பவே கோவத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க காயத்ரியும். மகாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறமா அனாமிகா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்த காஃபியை குடிச்சிட்டு பார்த்துட்டு எல்லாருமே என்ன இது காஃபி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க. எப்படி இருக்கு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அனாமிகாவும். நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க, அங்கிருந்து வந்த விஜய், என்ன எனக்கு மட்டும் காஃபி கிடையாது அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்தாங்க உங்களுக்கு இல்லாமலேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. காஃபியை குடிச்சு பார்த்த விஜய் என்ன பண்றாரு, என்ன அனாமிகா இது காஃபியா, இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, என்னங்க நீங்க தான் அப்படி சொல்றீங்க, எல்லாருக்குமே காஃபி நான் போட்ட காஃபி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுவும் நினைக்க கூடாது, உன்னோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க, நீயே குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அந்த காஃபியை வாங்கி குடிச்சு பார்க்குறாங்க. அச்சோ ஆமாங்க ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. வராத விஷயத்தையே நீ ட்ரை பண்ற அனாமிகா, அதான் அண்ணி தான் இருக்காங்கல்ல மகா, அண்ணி எல்லாமே சூப்பரா காஃபி போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மகா எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. போட்டுட்டு வர மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் திரும்பவும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பா இதுதான் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மகா புகழ ஆரம்பிக்கிறாங்க. இதான் சூர்யா நிவேதாவோட பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஆட்டோவில் போயிட்டு இருக்க மகா பார்த்து அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சூர்யாவும் போய் சொல்கிறத பார்த்து மகாவோட மனசு ரொம்பவே வேதனைக்குள்ளாகுது. சித்ரா தேவிக்கு ஏற்ற சரியான ஜோடின்ற மாதிரி அனாமிகா ஜோடி சேர்ந்து தேவையில்லாமல் அந்த மகாவை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதை பற்றி 2 பேரும் பிளான் போட்டு பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது. இதுக்கு அடுத்து வர எல்லா விசேஷங்களும் நல்லபடியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சமயத்தில் மகா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறத பார்த்த காயத்ரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கே போயிட்டு வந்த நேரத்தில் பூஜை ஏற்பாடுகளை யார் பண்ணணும், நீ தானே பண்ணி ஆகணும், இதெல்லாம் பண்ணணும் தெரியாதா, எங்கே போய் சுற்றிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னோட அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்த அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியும் சொல்ல, தூரம் சொல்லி உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்காக நீ போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னத்தை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் பேச, என்ன நீங்க பெரியவங்களை எதிர்த்து பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விடுற மாதிரி அனாமிகாவும் பேச, இந்த மாதிரி நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருந்தா தானே தெரிஞ்சிருக்கும் இவங்க 2 பேருக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி பேச, இன்னொரு பக்கம் காயத்ரியும் கொஞ்சம் ஜாலரா தட்டுறாங்க. சின்னத்தை நீங்களும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்க, ஆமா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மகாவை பத்தி, விஜய் அனாமிகா இவங்க 2 பேரோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு எஃபர்ட் படுத்திருக்கா தெரியுமா மகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா பேசுறாங்க. நீங்க சொல்ற இதுக்கே வர முன்னாடியே பிரபா விஜயை தான் விரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அப்பயே பேசி சேர்த்து வச்சிருப்போம். விஷயத்தை பற்றி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வெளுத்து வாங்குற மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க. அப்புறமா காயத்ரியும் அமைதியாக இருக்காங்க. அடுத்ததாக பிரபாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி அழுதுகிட்டே என்ன பண்ணுறாங்க, மகாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் என்ன பண்ணுறாரு, பிரபாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போனது மட்டும் இல்லாமல் பிளட்டு தேவைப்படுது. விஜய் அவரோட பிளட்டை கொடுக்குறாரு. பிரபாவை பார்க்க போயிட்டு வந்தாரே அப்படின்ற பயங்கர கோவத்தில் அனாமிகா என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, விஜய் அனாமிகா இவங்க 2 பேருக்கும் முதலிரவு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயே 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை முட்டிக்குது. அதுக்கப்புறம் ரொம்பவே கோச்சிக்கிட்டு அனாமிகா என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட கோச்சிக்கிட்டு கீழே ஹாலில் படுத்துக்கிறாங்க சோஃபா மேலே. காலையில் தூங்கி எழுந்து எல்லாரும் வெளியில் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக போகிறாங்க. என்ன அனாமிகா இங்கேயே படுத்துட்டு இருக்கா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சூர்யா என்ன பண்ணுறாரு, உங்கள் 2 பேருக்குள்ள 1000 பிரச்சனை வரலாம், அதெல்லாம் ஹாலெல்லாம் கொண்டு வரக்கூடாது, ரூம்லேயே தீர்த்துக்கோங்க உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கத்திட்டு அனுப்பி விடுறாரு. நல்லபடியாக குணமாகறாங்க. கண்முழிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, கோடீஸ்வரி விஜய் தம்பி தான் உனக்கு பிளட் கொடுத்துட்டு போனாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்ட பிரபாவும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகா அந்த குழப்பத்தோட இருக்காங்க. சூர்யா அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சு, பேசுன பொண்ணு யாரு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா, அப்போ மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.